ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியனும் சரவணனும் கடைக்கு கிளம்பணும் அப்படின்னு நிற்கிறாங்க. கோமுதி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு பாண்டியனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏய் என்னடி இப்போ கிளம்புற நேரத்தில் உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னடி பேச போகிற நீ அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஏங்க சரவணனை இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. என்னடி கடைக்கு போகலன்னா ஆகுமா? அப்படி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவனுக்கு அந்த ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கடைக்கு கூட்டிகிட்டு போனால் எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸாக இருப்பான்ல அவன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. ஏங்க அது புரியுதுங்க, ஆனால் வெளியில் போனால் 4 பேர் 4 விதமாக பேசி அவனோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. இந்நேரம் இந்த விஷயம் நம்ம தெரு முழுக்கவே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரப்பியிருக்கும். ஸோ கடைக்கு போனால் மற்ற இடங்களுக்கு போனால் எல்லா இடத்துலையும் வந்து சரவணனை குத்தி குத்தி கேட்டு விசாரிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க கடைக்கு வர்றவங்க எல்லாம் பாண்டியன்னு சரவணனை வந்து கேள்வி கேட்பாங்க, உங்களையும் கேள்வி கேட்பாங்க. இது அசிங்கம் உங்களுக்கு தேவையா? ஏன் அரசு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்பவே நம்ம எல்லாரும் பட்டோமையா அப்பயே தெரிஞ்சுலைங்களாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. ஏய் ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சு ஒளிஞ்சு உட்கார சொல்கிறியாடி? நாம் என்னடி தப்பு பண்ணோம்? தப்பு பண்ணது அவ தானே, அவங்க தானே, நாம் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும் அப்போ தான் கோமதி இருந்துக்கிட்டு, ஏங்க தப்பு அவளே பண்ணியிருந்தாலும் ஆனால் இந்த ஊர் ஒரு வீட்டை விட்டு துரத்தின அந்த பொண்ணு மேலே தாங்க கரிசனத்தை நம்பி கரிசனை காட்ட சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. நம்ம தப்பே பண்ணலைனாலையும் நம்ம மேலே தாங்க குற்றச்சாட்டை வைக்கும் இந்த ஊர் உலகம் அப்படின்னு. என்னடி இவன் நீயே இப்படி பேசிட்டு இருந்தா அப்போது நீ சொல்கிற மாதிரி ஊர் உலகமோ அப்படி தானே பேசும் அப்படின்னு. ஏங்க நடக்கிற விஷயத்த தாங்க சொன்னேன் அப்படின்னு. பாரடி, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் அவனை பார்த்துக்கிறேன். வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கடை வேலையில் அவன் நிம்மதியாக இருப்பான். அவனே சொல்கிறான்ல மனசு விட்டு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு நமக்கு அவன் ஆறுதல் சொல்கிறான்டி. அப்படி இருக்கிற அவனுக்கு நாம் கொஞ்சமாச்சு ஆறுதலாக இருந்து அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு கோபதி கிட்ட. ஏங்க அப்போது சரண் என்ன சொல்கிறாளோ அந்த முடிவுக்கு நீங்களும் அப்போ சரின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. பின்னாடி எனக்கு என் பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவனுடைய வாழ்க்கையில் இப்படி தப்பான ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனுடைய வாழ்க்கையை நான் ஆசை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவன் விருப்பம் என்னவோ, அவன் எதற்கு ஆசைப்படுறானோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். அவன் விருப்பப்படியே நான் விட்டுற போகிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. ஏங்க இருந்தாலையும் கொஞ்சம் யோசிக்கணுங்க, இது ஒன்றும் எடுத்தோம் கொடுத்தோன்ற விஷயம் இல்லையா? எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இவன் எப்படிங்க நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு. இங்கே பாரு, அவனுடைய லைஃப்ல இருந்து மயில் போனால் தான் அவனுக்கு நிம்மதின்னு அவன் நினைக்கும் போது அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். இப்படி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு துரத்தி விட்டுட்டோம். இப்போ இங்கே இவனோ அங்கே அவங்களும் தனித்தனியாக உட்காந்து 2 பேரும் வருத்தப்பட்டு அழுதுட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுலேயும் சரவண அவள் போனது நிம்மதி அப்படின்னு சொல்லி அவளை பற்றி கொஞ்சம் ஒன்று நினச்சி கூட பார்க்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னடி அப்போ விண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கோவத்தில் அவளை அனுப்பி விட்டுருக்கீங்க. அப்போது கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் மயிலை கூட்டிகிட்டு வந்து சரவணன்கிட்ட வாழ வைக்க போறியா? இங்கே பார், அதுக்கு நாமளே ஒத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக சரவணன் ஒத்துக்க மாட்டான். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லவும், ஏங்க அப்படி சொல்லலைங்க, அவ்வளோ தப்பு பண்ணவில்லை, திரும்பவும் எப்படிங்க நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சரவணன் கூட சேர்ந்து வாழ சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறது கரெக்டான முடிவு தானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லவும், என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே பார்க்கோமதி, அவன் எடுத்திருக்கிற முடிவு தப்பு சரியா அப்படின்றத நான் இப்போ சொல்ல வரல. அவனோட மன நிம்மதியும் அவனோடைய சந்தோஷமும் தான் இப்போ எனக்கு முக்கியம்னு படுது. அதுக்காக தான் நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நடந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சமாச்சும் அவன் வெளியில் வரணும், அதுக்காக தான் நான் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, பொறுமையாக பார்த்துக்கலாம். சரவணன் என்ன முடிவு எடுக்கிறான், ஸோ அவன் முடிவை அவன் சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, என்ன பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ண போகிறதா பண்ணுறது இல்லையா, இதெல்லாத்தையும் வந்து நாம் அப்புறம் பேசிக்கலாம். கடை வேலை நேற்றே வந்து 2 நாளாக கடை திறக்கல, அப்படியே இருக்குது. சரக்கு வேறு வாங்கி போட்டு வச்சுருக்கேன். நாம் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? நான் போகிறேன். ஏற்கனவே எனக்கு எதிராக உன் தம்பிக்காரன் அங்கே கடையை ஆரம்பித்து வச்சுருக்கான். நான் 4 நாள் கடை எடுத்து பூட்டிட்டேன்னா அவ்வளோதான், அட சந்தோஷம், யாருமே இந்த கடைக்கு வரமாட்டாங்க. அப்படியே அந்த கடைக்கு எல்லா வியாபாரமும் போயிடும். நான் ஒன்றும் போட்டியிலும் பொறாமையிலையும் சொல்லலை.
அவன் நல்லதுன்னு நினச்சி வியாபாரம் பண்ணுவான்டி, திறந்து வச்சுக்கிட்டு அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாரு. இப்போது சரவணன் வாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு, அப்பா அப்படின்னு, டே நீ போய் ட்ராவல்ஸை பாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மா என்னம்மா இதெல்லாம், அண்ணன் வீட்லேயே ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம் இல்லைம்மா, அண்ணன் எதுக்குமா கடைக்கு போகணும், இப்போ அந்த கடையை தடக்கலைன்னா யார் அழுக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னடா பண்ணுறது, அவர் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு. என்னடா ஒரு வேளை நீ அவர் கடைக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் வச்சுருக்கியா என்ன, செந்தில மாதிரி அப்படின்னு. அம்மா நான் எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கலாமா அப்படின்னு. அப்படி என்னடா போய் வேலையை பாருடா, அவர் கடையை திறக்கலன்னா நம்மளோட பொழப்பு ஓடாது, நீங்களாம் சம்மதிச்சு தான் பொழப்பு ஓடணும் அப்படின்றது இல்லடா, அவருக்கு அந்த கடை தாண்டா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி இங்கே கதிரும் ட்ராவல்ஸ்க்கு போகிறாங்க. ராஜும் வந்து அப்போ கூட கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே மீனா என்னென்னா ஃபோன் பண்ணி மீனாவுக்கு வந்து மயில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க ஆஃபீஸ்க்கு போகாமல் டேரெக்டாக இங்கே கோமதிக்கு ஆறுதலாக வீட்டுக்கு இப்படியே திரும்பி வந்துடுறாங்க. அப்போ தான் என்னம்மா ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போனீங்க, இப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு கோமதி மீனாவை பார்த்து கேட்கவும், இல்லை அத்தை உங்கள் பிள்ளையோட தொல்லை தாங்க முடியாமல் தான் அவரை கோட்ரஸ்க்கு கூட்டிகிட்டு போனேன், அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார், ஆஃபீஸ்க்கு போகலான்னு தான் போனேன் அத்தை. ஆனால் போகிற வழியில் மயிலக்கா நிறைய தடவை ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டேன், அதான் டிவோர்ஸ் பண்ண போகிறான்னு சொன்னதாங்கல்ல சரவணன் மாமா, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு. ஏய் நீ எதுக்குடி ஃபோன் எடுத்த, நீ என்னடி பேசின அப்படின்னலாம் வந்து கோமதி வந்து கோவப்பட்டு பேசவும், அத்தை நான் எதுவுமே பேசல அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃபோனை வச்சுட்டேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட. ஆமாம் முதல்ல அவள் எதுக்குடி உனக்கு ஃபோன் பண்ணா, நீ எதுக்கு ஃபோன் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து கேட்குறாங்க. அத்தை அது எப்படி அத்தை, சரணன் மாமா டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, நம்மெல்லாம் அதுக்கு எதுவுமே சொல்லலையே, ஸோ நான் இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் வாழ்ந்தேன், என்னை டிவோர்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிடலான்னு பார்க்குறீங்களா மீனா அப்படின்னு என்கிட்ட அழுது புலம்புனாங்க அத்தை, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி பண்டத்தெல்லாம் பண்ணிவிட்டு அழுது புலம்புனா இங்கே எல்லாமே சரியாக போயிடுமாம்மா, இங்கே பார் இனி அவள் ஃபோன் பண்ணால் யாருமே இந்த வீட்டில் எடுக்கக்கூடாது, தோ அவங்க கூட இருப்பாளே அவளுக்கும் சொல்லி வை சரியா, பண்ட தப்புலாம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி நீலி கண்ணீர் வடிச்சா இவளுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசுவாளாமா, இங்கே பார் தேவையில்லாமல் விஷயத்துலலாம் மூக்கம் நாளைக்கிற விஷயம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்தையும் பொறுத்துட்டு போன மாதிரி இதுலேயும் அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு என்னை நினச்சிடாதீங்க, இது என் பையனுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த குடும்பமும் அவளும் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம், அவங்க பண்ண விஷயத்துக்கு இன்னும் நம்ம என்ன எல்லாமே பண்ணியிருக்கணும், தோ உன் பிரச்சனை சொன்ன மாதிரி நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கணும், போனால் போகட்டுன்னு விட்டு வச்சிருக்கு, அவ்வளோ இவ்வளோ திமிராக பேசுகிறாங்க அவங்க, இங்கே பார் அவ்வளோதான் இந்த பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு, நம்ம நீ ஆஃபீஸ்க்கு போகாமல் வந்துட்ட அப்படின்னு, இல்லை அத்தை சும்மா தான் நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்னு அப்படியே இங்கேயே வந்துட்டேன் அத்தை அப்படின்னு. சரி சரி வா, இவ்வளோ நாளா இதோ அவ கூட இருந்து என்னை நம்ப வச்சு கழுத்தாருத்தா, கடைக்கும் இங்கேக்கும் மாடா ஓடுறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அப்பப்பப்பா எப்படியெல்லாம் பண்ணால், இப்போ எனக்குன்னு துணைக்கு யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கேன், இந்த கோமதி தனியாக இருந்தால் கூட சமாளிச்சிருவேன் நாட்டுங்குது, கூட அவளை மாதிரி ஒருத்தையை வச்சிட்டு இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது சாமி, மொத்தமாக தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாலே, இவ்வளோ நாளாக கூட இருந்து கழுத்தை நெரிச்சு கொல்லாமல் போயிட்டாலே, அதை நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோமதி பேசுகிறாங்க. அத்தை என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் இங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றே நினைக்க மாட்டேம்மா, வா வந்து ஒத்தாசைக்கு இருவா, நான் மட்டும் தனியாக எப்படி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, அதான் நீ இருக்கல புலம்புறதுக்கு அப்படின்னு. அதுக்கு தானே வந்த அத்தை அப்படின்னு. ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உளவாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கூட மீனா வந்து கூட இருக்காங்க. ராஜி எங்கள் அத்தை அப்படின்னு, அவளும் கதிரும் ட்ராவல்ஸ்க்கு போயிருக்காங்க, அவங்களும் 2 நாள் ட்ராவல்ஸ் பக்கமே போகலல்ல, போயிட்டு கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. மதிய சாப்பாடு எல்லாருக்கும் சமைச்சிடலாம், செந்தில் என்ன எடுத்துகிட்டு போனான், அவனுக்கு ஏதாச்சும் லஞ்ச் கொடுக்கணுமா அப்படின்னு. அத்தை ஒரு வெளியிலே சாப்பிட்டு பாரு விடுங்க அத்தை அப்படின்னு, நைட்டுக்கு மட்டும் என்ன வராரா இல்லை அங்கேயே போகிறதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாவும் கோமதியும் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போது இன்னொரு பக்கம் நம்ம கோமதி எதை நினச்சி பயந்துக்கிட்டு பாண்டியனை
கடைக்கு சரவணன் அனுப்பாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போது இங்கே வரவங்க போகிறவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சரவணா இது 1000 தான் சண்டை இருந்தாலும் நீங்களும் பொண்டாட்டி புள்ள வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்து இருக்கணும்ல, இப்படி நடுத்தெரு வரைக்கும் வந்து அந்த பிள்ளையை விட்டு துரத்தி விட்டுருங்களையாப்பா, அது வாசலில் வந்து அந்த அளவுக்கு கெஞ்சுது, அப்போ கூட கருணை இல்லையாப்பா, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணியிருக்கணும்ல, இப்படி பொண்டாட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டியப்பா, பாவம் இல்லையா அந்த பொண்ணு, பெண் பாவம் பொல்லாததுப்பா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னெல்லாம் வந்து வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்குற ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பாண்டி நீயாச்சும் சொல்லக்கூடாத உன் மவனுக்கு அப்படின்ற மாதிரி லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், எங்கள் குடும்ப விஷயத்தில் என்ன நடக்குதுன்னெல்லாம் நீங்கள் தலையிட வேணாம், வந்தீங்களா பொருளை வாங்கினீங்களா போனீங்களான்னு இருங்க, ரொம்ப நாளாக கடைக்கு வர கஸ்டமர்னு பார்க்குறேன், இல்லைன்னா நான் ஏதாச்சும் கேட்டுற போகிறேன், அவள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கா அது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துட்டு போயிடணுமா, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு பொருளை வாங்கிட்டு அமைதியாக போயிடுங்க அப்படின்ற மாதிரி சரவணன் கோவப்படுறாரு. ஏப்பா கூட்டிகிட்டு முதல்ல எங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு வெளியே உலாச்சு அப்படின்னு உடனே கொடுத்துட்டு அது அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் கோவப்படுறத பார்த்து பாண்டியன் இருந்துக்கிட்டு, ஏண்டா சரவணா இவ்வளோ தூரம் கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு, அப்பா பார்த்தீங்களாப்பா எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு, எப்படிப்பா அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டுருக்காரு. அவள் பண்ண ஃப்ராடுத்தனாலும் தெரிஞ்சால் இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களப்பா, அது எப்படி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசி சரி பண்ணி அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டு இருக்கணுமா, இல்லைப்பா இனி என்ன ஜென்மம் ஆனாலும் சரி அவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்குற மாதிரியெல்லாம் இல்லைப்பா, எனக்கு அவளுக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து அவனோடையும் கோயமும் நியாயம் தானே, இப்படியெல்லாம் கேள்வி கேட்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அதே தான். ஸோ இங்கே பலனோட கடைக்கு போகிற அத்தனை கஸ்டமரும் அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உன் மச்சனோடைய பையனோடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேப்பா, ஏன்ப்பா நீங்களாச்சும் சொல்லக்கூடாதா, கூடவே இருந்த இவ்வளோ நாளாக ஏன்பா பழனி அப்படின்னு இங்கேயும் வந்து ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுகன்யாக்கிட்டையும் கேட்கும்போது சுகன்யா இருந்துக்கிட்டு வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அவங்க பண்ண வேணா அவங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிச்சு, ஊரில் இல்லாத மருமகளாக பார்த்துட்டு அப்படின்னு பெருமையாக பீத்திக்கிட்டு பையன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணார், எவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ பார்த்தீங்களா கடைசியில் எப்படியாச்சு அப்படின்னு, அதுக்கு தான் யாருக்காச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்றது எதுவுமே யார் பேச்சும் கேட்காம யாருக்கும் நல்லது பண்ணாமல் தான் பண்ணது தான் எல்லாமே ரைட்டு, நான் தான் சரி அப்படின்னு ஆடுனா இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி பத்தாததுக்கு சுகன்யா வேறு பேசவும் பழனிக்கு அப்போக்கும் வருது, ஏய் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு, அண்ணா அது அவங்க குடும்ப விஷயம்ண்ணா, இதில் எதுக்கு நாம் தலையிடணும், விடுங்கண்ணா என்ன வேணும் வந்து பொருளை மட்டும் வாங்கிட்டு போங்கண்ணா அப்படின்னு சுகன்யா அதாவது பழனி வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் சுகன்யா கிட்ட அவங்க போனதுக்கப்புறமா, என்ன சுகன்யா நீ வரவங்க கிட்ட இப்படி தான் பேசுவியா மச்சானை பற்றி, இங்கே பார் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்தில், நீயே இப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கமாக பற்றி பேசினா மற்றவங்களாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு, ஏங்க எது நம்ம குடும்பம், நம்மளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியுமா, என்னமோ நம்ம குடும்பமே இன்னமும் நீங்கள் அந்த குடும்பத்தை நம்ம குடும்பம் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு, எங்கள் பார் என் அக்கா கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறா, அந்த வீட்டில் என்ன யாரும் புரிஞ்சிக்கல தான், அதுக்காக அது என் குடும்பம் இல்லைன்னா ஆகிடாது, என்றைக்குமே அது என் குடும்பம் தான், நீங்கள் பார் இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பழனி கோவப்பட்டு சுகன்யா கிட்ட பேசுவோம். இந்த மனுஷன்லாம் என்னைக்கு தான் திருந்து போகிறாருன்னு தெரியல, இப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சுல ஒரு வழியாக, அதே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டு ஓட்டம் இவங்கெல்லாம் இன்னும் பட்டாதான் திருந்துவார் அப்படின்ற மாதிரி சுகன்யா நினச்சிக்கிட்டே வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுறதுனே தெரில பழனிக்கு. ஸோ கதிரோட ட்ராவல்ஸ்க்கு கிளம்பி போகிறாரு. இங்கே கதிரும் ராஜியும் ஃபீல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விடாத நமக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ண மாதிரி மயில் வந்துட்டு அங்கே வந்து ராஜிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ராஜுமே இங்கே ரொம்ப பயப்படுறாங்க. என்னாச்சு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு, இல்லை கதிர் அது யார் அப்படின்னு. அப்புறம் கதிரை எடுத்து பார்க்குறாங்க மயிலாக்கம், இவங்க எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன கதிர் இதெல்லாம், இவ்வளோ நாளாக நம்ம கூட ஒன்றும் பண்ணோமா, நம்ம வீட்டில் எங்களை மாதிரி அவங்களும் ஒரு ஆளாக இருந்தாங்க, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா, என்னமோ யாரோ ஒருத்தவங்க புதுசாக ஃபோன் பண்ணுற மாதிரி கேட்குற அப்படின்னு. புரியுது, இப்போ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணணும், அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுல அப்படின்னு. என்ன கதிர் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. வேறு என்ன பண்ண முடியும், பாத்தியா அண்ணன் எப்படி நொந்து போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃபோன் பண்ணால் இங்கே பார் அவங்க ஃபோன் பண்ணி ஏதாச்சும் உன்னை சமாளிக்க தான் பார்ப்பாங்க, பேசுவாங்க, இங்கே நடந்துக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம்னு ஃபோன் பண்ணுவாங்க, நீ ஃபோன் எடுக்காத வீடு அப்படின்னு. கதிர் இல்லை கதிர் பாவமாக இருக்குது, அக்காவை பார்த்தா எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க,
சரவணன் மாமா வேற டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாரு. ஒரு வேளை அதுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்களோ என்னவோ அப்படின்ற மாதிரி ராஜும் கரெக்டாக சொல்லவும், அப்போ தான் இங்கே பார் வேணா ராஜி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், ஒரே நிமிஷம் கதிர் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு ஃபோன் வச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ராஜு. ஸோ கதிர் என்னமோ நினச்சது வேறு, ஆனால் ராஜு பேசினது வேறு. ஸோ ராஜு எங்கடா அவங்க மேலே கருணை காட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களோன்னு நினச்சி தான் கதிர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே ராஜு என்னென்னா மயில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண உடனே ராஜி ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி நீயும் மீனா மாதிரி அமைதியாகவே இருக்க, நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், அவள் ஒரு வார்த்தை கூட பேசலை. நீ என்ன பண்ணுற ராஜி, இங்கே பாரு என்ன நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ராஜி, என் மேலே யாருக்குமே கொஞ்சம் கூட கரசனையே இல்லையா, மாமா என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காரு, நீ ஆச்சு சொல்லு ராஜி, வீட்டில் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க ராஜி, வேண்டாம் ராஜி உங்களை மாதிரி நானும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்து வாழணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது ராஜி, ப்ளீஸ் என்னோடய வாழ்க்கைக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டோம், தப்பு தான் ராஜி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ராஜி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே கிடையாது. பேசி முடிச்சிட்டிங்களா, நான் ஃபோனை வைக்கட்டுமா அப்படின்னு. என்ன ராஜி நீயும் மீனா மாதிரி பேசுகிற அப்படின்னு. பின்ன நீங்கள் பண்ண வேலைக்கு எப்படி பேசுவாங்களா, ஏதோ நகை விஷயத்தில் போய் சொல்லிடுறீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் என்ன மாதிரி வாழ வந்தவங்க, ஏதோ குடும்ப சூழ்நிலையால் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ நாளாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் மறைச்சிக்கிட்டு நாங்கள் பொறுமையாக உங்களோட சேர்ந்து அனுசரித்து ஒன்றா இருந்தால் நீங்கள் இவ்வளோ பொய்யில் சொல்லியிருக்கீங்க, பொய்யின்னு நீங்கள் சொன்னது பொய்யின்னு உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டதுக்கப்புறமும் நீங்கள் ஆமாம் செஞ்சுட்டோம் தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு விட்டுட்டு போகாமல் ஏதோ கோவத்தில் உங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளினாங்க. ஏதோ 2 நாள் இருந்துட்டு ஒரு 10 நாளாக ஒரு வாரமோ இருந்துட்டு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக விடாமல் பதிலுக்கு பதில் நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா அந்த பேச்சு பேசுகிறாங்க, அத்தையும் மாமாவை பார்த்து நீங்கள் என்னமோ அமைதியாக இருக்கீங்க, இதில் இல்லாத பொய்யெல்லாம் வேறு எங்கள் குடும்பத்து மேலே தூக்கி போடுறீங்க, ஏன்னா எதிரி குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இன்னும் இல்லை உங்கள் அப்பா அம்மா எங்களை எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க, என் அப்பாவும் சித்தப்பாவும் பேசுகிற விதத்தை வச்சு எப்படியெல்லாம் நீங்கள் உங்களோட அம்மாங்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த நியாயமா, இங்கே பாருங்கக்கா நாங்களும் நீங்கள் ஏதோ பொண்ணாச்சே போனால் போகட்டும்னு தான் பொறுமையாக இருந்தோம், ஆனால் எப்போ நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறதுக்கும் இதில் எதுவுமே கிடையாதுக்கா, நீங்கள் தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்க, இனி இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோன் பண்ணுறது எனக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணிடாது, அவ்வளோதான்க்கா, இதில் முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் கிடையாது, எல்லாமே சரவணன் மாமா கையில் தான் இருக்குது, சரவணன் மாமா உறுதியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, அதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ராஜி. ஸோ இதை பார்த்து சரவணனே கதிரே அவ்வளோ ஆச்சரியப்படுறாரு, என்ன இது அப்படின்னு. பின்ன அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் கொலாவி பேசிகிட்டு இருப்பேன்னு நினச்சியா, அவங்க பண்ண வேலைக்கு இப்படி பேசினது ரொம்ப பெரிய விஷயம், இன்னும் ஏதாச்சும் என் வாயில் நல்லா வந்துட போகுது அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நீ எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா, விடு கோவப்படாத அப்படின்னு. அப்போ தான் பழனி கடைக்கு வராரு. மாப்பிள்ளை அப்படின்னு, வாங்க மாமா அப்படின்னு. என்னப்பா ஏதோ நடந்து போச்சு, எல்லாரும் என்னப்பா முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு. என்ன மாமா பண்ணுறது, இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அண்ணன் பிடிவாதமாக ஒரே முடிவாக சொல்லிருச்சு டிவோர்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு, காலையில் கூட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுச்சு அப்படின்னு. என்னப்பா சரவணன் இப்படியா பேசுகிறான் அப்படின்னு. வேறு என்ன பண்ண முடியும் மாமா, சித்தப்பா இந்த விஷயத்தில் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்குமே எதுவுமே கிடையாது, எல்லாமே மாமா கையில் தானே இருக்குது, அவ்வளோ பொய்களை சொல்லியிருக்காங்க, யாருக்கு என்னென்னு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ராஜுமே பேசுகிறாங்க. கரெக்டாக ராஜுமா நீ சொல்கிறது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மயில் பிள்ளை அப்படி பண்ணிச்சுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, கடையில் கூட ஒரு நிமிஷம் உட்கார முடியல, வரவங்க போகிறவங்கெல்லாம் அதையே பேசுகிறாங்க. ஆமாம் மச்சானும் சரவணனும் கடைக்கு போயிருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாம்மா சொல்ல சொல்ல கேட்காம காலையில் தான் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு. எங்களையும் அந்த பேச்சு பேசுகிறவங்க அங்கே அமைதியாக இருந்திருப்பாங்க, மச்சானையும் சரவணனும் என்ன கேள்வி கேட்குறாங்களோ, பேசாமல் வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. நாங்களே எவ்வளோ தூரம் சொன்னோம்மா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் பழனியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக எனக்கு என்னமோ போகிற போக்க பார்த்தா சரவணன் மாமா அவரே போய் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவாருன்னு தோணுது அப்படின்னு ராஜி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மயில் இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.